வணக்கம். 2026 பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே இப்போ ஹாலிடே பிளான்ஸ்ல ரொம்ப பிஸியா இருப்போம் இல்லையா? ஊருக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுன்னு நிறைய பிளான்ஸ் இருக்கும். சோ இந்த பொங்கலுக்கு கன்ஃபார்மா எத்தனை நாள் லீவு? எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் லீவு கிடைக்க சான்ஸ் இருக்கா? ஊருக்கு போறதுக்கு என்னென்ன ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம் வாங்க. சரி, முதலையே முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த பொங்கலுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சூப்பரான கிஃப்ட் இந்த நம்பர் தான், 4. ஆமாங்க, தொடர்ச்சியா 4 நாட்கள் விடுமுறை கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதுவே ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஜனவரி 5ஆம் தேதி தான் ஸ்கூல்ஸ் ரீஓபன் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இப்படி ஒரு லாங் வீக்கெண்ட் வர்றது அவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு அருமையான வாய்ப்பு அது. அப்போ இந்த 4 நாள் லீவு எப்படி வரிசையா வருது? வாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன ஸ்பெஷல்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வரிசைய பாருங்களேன், எவ்வளவு பக்காவா அமைஞ்சிருக்குன்னு. வியாழக்கிழமை தைப்பொங்கல் ஆரம்பிச்சு, அப்புறம் வெள்ளி மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம், சன்னி காணும் பொங்கல், உழவர் தினம், அதோட ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையும் சேரும்போது இது ஒரு முழுமையான ஃபெஸ்டிவல் வீக்கெண்டா மாறிடுது. 4 நாள் தொடர் விடுமுறை ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம எல்லாருடைய மனசுலயும் இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கு. இந்த 4 நாள் ஒருவேளை 5 நாளா மாறுமா? இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. முக்கியமா சொந்த ஊர்களுக்கு டிராவல் பண்ண பிளான் பண்றவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாள் கிடைச்சா எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு தெரியும். அதனால எல்லோருமே ஒருவித எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்போட மையம் எதுன்னா, ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை தான். அன்னைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்ற இந்த நாளுக்கும் லீவு கொடுத்தா மக்கள் கூட்ட நெரிசல் இல்லாம கொஞ்சம் முன்னாடியே அவங்க பயணத்தை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். அதனால போகிக்கும் விடுமுறை அறிவிக்கப்படலான்னு ஒரு பேச்சு வலுவா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவுங்கிறது இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் எதுவுமே உறுதி இல்ல. அதனால உங்க பிளான்ஸ் போடும்போது இதையும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, லீவு 4 நாளா இருந்தாலும் சரி, 5 நாளா இருந்தாலும் சரி, ஊருக்கு போகணுமே. அந்த டிராவல் பிளானிங்குக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்குன்னு பாப்போம். ஒவ்வொரு வருஷமும் போலவே இந்த வருஷமும் பொங்கல் டைம்ல ஏற்படுற பயங்கர கூட்ட நெரிசலை சமாளிக்க அரசாங்கம் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் மற்றும் ட்ரெயின்ஸ் இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இது டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியான விஷயம். இந்த பிளான் எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்குமே, அதாவது ஒரு வாரத்துக்கும் மேல இந்த ஸ்பெஷல் சர்வீசஸ் இருக்கும். சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும், ஏன் மற்ற மாவட்டங்களுக்கு இடையில கூட பஸ்கள் இயக்கப்படும். அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களுக்கும் கோவைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயினும் இருக்கு. முக்கியமா பண்டிகை முடிஞ்சு திரும்ப வர்றதுக்கும் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் அடுத்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? எதுக்காக வெயிட் பண்ணும்? அந்த ஃபைனல் மற்றும் கன்ஃபார்மான ஹாலிடே ஷெட்யூல், முக்கியமா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவை பத்தின நியூஸ் பள்ளி கல்வித்துறை அல்லது தமிழக அரசோட ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல தான் வரும். அதனால நம்பிக்கையான செய்திகளையும் கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இந்த இறுதி அறிவிப்புக்காக நாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு கேள்வி, உங்களோட பொங்கல் பிளான்ஸ் எல்லாம் கன்ஃபார்மான இந்த 4 நாளைக்கு செட் பண்ணிட்டீங்களா? இல்ல 5ஆவது நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.